விக்கல் சீக்கிரம். ஏன்னா நேத்துமே வந்து சண்டே எபிசோட்ல வந்து விஜய் சேவி சொல்லும்போது சில விஷயங்கள் சொன்னாப்ல. விக்கல் சீக்கிரம் வந்து நீங்க வந்து திவ்யாவ பேசுன ஃப்ராடுன்னு சொன்னது தப்பு விக்கல் சீக்கிரம்னு சொல்லும்போது, விக்கல் சீக்கிரம் அங்க கேட்டுட்டு போய் வினோத் கிட்ட உட்கார்ந்துகிட்டு, நான்லாம் தப்பெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது. இன்னைக்கு தியானா சொல்லும்போதுமே, விக்கல் சீக்கிரம்ஸ்க்கு அந்த அக்செப்டன்ஸ் இல்ல. விக்கல் சீக்கிரம்க்கு உண்மையிலேயே அந்த அக்செப்டன்ஸ் இல்லையா? இல்ல அவர் என்ன மாரி ஒரு கேரக்டர் நினைக்கிறீங்க? விக்கல் சீக்கிரம பொறுத்த வரைக்கும் அவர் என்ன மைண்ட் செட்ல இருக்காருன்னா, அதுதான் அந்த வீட்டோடைய அட்வைசர். நான் வந்து வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் பயங்கரமான அட்வைஸ்லாம் பண்ணுவேன். அதெல்லாம் கேட்டு எல்லாரும் திருந்தி எடுத்துக்கணும். பட் யாராச்சும் எனக்கு ஒரு அட்வைஸ் திருப்பி சொல்லும்போது, நான் அத அக்செப்ட் பண்ணிக்குவேனான்னு சொல்லி கேட்டா, அது அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்குது. ஏன்னா, திவ்யா கிட்ட இவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுங்கிறது நியாயமான ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா, நம்ம கண் கூட பார்க்கிறோம். திவ்யா ஆரம்பத்துல இருந்தே யாரு பேசினாலும் கேட்கறது கிடையாது. நான் பேசுறது மட்டுமே கேளுங்க அப்படிங்கிற மாரி தான். அன்னைக்கு இஷ்யூலயும் பாத்தீங்கன்னா, மொத்த வீடும் பின்னாடி ஓடிச்சு. கடைசி வரைக்கும் திவ்யா காது கொடுத்து கேட்கலன்றது தான் போயிட்டு இருந்துச்சு. ஓகே. பட் அதே அட் த சேம் டைம் விக்ரம் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, விக்ரம் அதே மாதிரி தான். அதாவது இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றது. இது வந்து பல தடவை விக்ரமே வந்து யாராச்சும் சின்னதா ஒரு வார்த்தை விடும்போது, ஏய் அப்படின்னு சொல்லி உடனே ஸ்டாப் பண்ணக்கூடிய ஆளா தான் இவர் இருந்திருக்காப்ல. பட் அன்னைக்கு என்னன்னு தெரியல, ஃப்ராடு, கோலை, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மெட்ரிக்ன்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னாப்ல. ஈகோ சென்ட்ரிக்கா ஈகோ சென்ட்ரிமெட்ரிக்கா ஈகோ மேனிக் சென்ட்ரிக்கா அந்த மாதிரி ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான வார்த்தைகளை எடுத்து கொட்டும் போது அங்க இருக்கிற எல்லாருமே சொல்றாங்க, வேணாம் அந்த மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணாத அப்படி. என்ன செருப்பு கழட்டி கூட அடிங்க, பிக் பாஸ் சொல்லட்டும், நான் அதுக்கப்புறம் நிப்பாட்டுறேன், அதுக்கு நிப்பாட்ட முடியாது அப்படின்னு அவ்வளவு கான்பிடண்டா பேசினாப்ல. அது எப்படி இவ்வளவு கொச்சையான வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஒருத்தவங்க மேல பிராண்ட் பண்ணி நம்ம எதுக்கு அவ்வளவு ஹார்ஷா பேசணும் அப்படிங்கிறது இருக்கு. வீக்கெண்ட் எபிசோடுக்கு வருமா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது அது அட்ரஸ் பண்ணாரு. அப்போ கூட வந்து நீங்க தப்புனா சொல்லுங்க சார், நான் திருத்திக்கிறேன் அப்படின்றாப்ல. அப்பயுமே அவருக்கு அந்த நம்ம பேசுனது தப்புங்கிறது புரியலையான்றது தெரியல. அதை மீறி வந்து ஓகேன்னு சொல்லி எல்லாத்தையும் முடிச்சிட்டு கானா வினோத்தை வந்து மறுபடியுமே வந்து அவ உச்சு 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 உச்சுன்னு சொன்னாலே, அதனாலதான் நான் பேசுனேன், இப்போ வரைக்கும் எனக்கு தப்புன்னு தோணலன்ற மாதிரி சொல்லும் போது இடத்துல கானா வினோத் அட்வைசரா மாறிட்டாப்புல விக்ரமுக்கு. யோ அதாவது இப்போ இவங்க எல்லாம் பண்ணது தப்புன்னு சொல்றோம்ல, இப்ப யாரு நம்ம பார்வதி பண்ணது அவங்களுக்கு அது நியாயம் தான், நமக்கு அது தப்பு, அவங்களுக்கு நியாயம்ன்றதுனால அது சரின்னு ஆயிருமான்னு சொல்லி கேட்கும்போது இல்லைன்னா, அப்ப உனக்கு அந்த மாதிரி தான், உனக்கு அது நியாயமா இருக்கலாம். பட் ஆடியன்ஸ் எல்லாம் வெளியே இருந்து ஷோ பாக்குறாங்க, இவ்வளவு பேர் பாக்குற இடத்துல ஃப்ராடுங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணும்போது அது தப்பா இருக்கு, அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் இந்த மனுஷன் எடுத்து அட்வைஸ் பண்ணாலும் விக்ரமுக்கு அது ஓகேன்ற மாதிரியே இப்போ வரைக்கும் தெரியல. அவர் பேசுனது சரின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன்.